தேர்தல் பத்திர வழக்கு என்பது ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு இந்த தேர்தல் பத்திரத்துக்கும் தடை என்பது போடப்பட்டுச்சு. ஆனா தேர்தல் பத்திரம் என்பது ஒரு முறைகேடு அப்படின்ற ஒரு பிரச்சனை என்பது மக்கள் மன்றத்துல விவாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருந்துச்சு. தேர்தலையும் அது எதிரொலிச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த தேர்தல் பத்திரத்துல ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு முறைகேடுகளை செஞ்சிருக்கிறாங்க. நிறுவனங்கள்ட்ட வந்து பணம் வாங்கிட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் மக்கள் மன்றத்துல எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில உச்சநீதிமன்றத்துல இது குறித்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்குல எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக கட்சிகள் எவ்வளவு தொகை வாங்கினாங்களோ அதை பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழக்குல குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த மனுவுல. அந்த மனுவுல வேற என்ன விஷயங்கள் குறிப்பிட்டப்பட்டிருக்கு? நீங்க அந்த மனுவை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகுதான் பாரத ஸ்டேட் வங்கி அந்த கணக்கு வழக்குகளை முறையாக வெளியிடுவதற்கு தயாரானது. அதற்கு முன்பு வரை நடந்த கதை என்ன என்பதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். அவ்வளவு அவகாசம் இல்லாமல் எல்லாம் கொடுத்து விட முடியாது என்றார்கள். ஆனால் ஒரே இரவில் எல்லா தகவல்களையும் திரட்டி வெளியிடுகிற அளவுக்கு அவர்களிடத்திலே அந்த வாய்ப்பும் வசதியும் இருந்தது. ஆனால் திட்டமிட்டு அதை செய்தார்கள். இப்போது இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் விஜய் ஹன்சாரியா அவர்கள் அவர் தரப்பிலிருந்து நேரடியாக வாதிடாமல் அவருடைய தரப்பு வழக்கறிஞராக ஜெயேஷ் அவர்களை நியமனம் செய்திருக்கிறார். ஜெயேஷ் உன்னிகிருஷ்ணன் தான் இந்த பெட்டிஷனர். இப்போ ஜெயேஷ் உன்னிகிருஷ்ணனுடைய வழக்கு என்பது இந்த பணத்தை முறைகேடாக அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் இருக்கிறது. எனவே இந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகளும், ஏன்னா இது டாக்ஸ் இல்லாம வந்த இன்கம், அப்போ எந்த வகையில் இந்த பணம் பெறப்பட்டது என்கிற தகவல்கள் இருக்கிற பொழுது எந்த வகையில் இந்த பணம் செலவு செய்யப்பட்டது என்பதையும் இந்த பணத்தை இவர்கள் முறையாக கையாளுகிறார்களா என்பதையும் கணக்கிட்டு அதை நேரடியாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி தலைமையிலான ஒரு நீதிபதி குழுவை அமைத்து அதை முறைப்படுத்திட வேண்டும் என்று அவர் தாக்கல் செய்திருக்கார். ஏன் இந்த கோரிக்கை வருது அப்படின்னு சொன்னா, இதற்கு பேரே தேர்தல் பத்திரங்கள் தான். அப்போ தேர்தலை சந்திப்பதற்கு நீங்கள் எந்த நிதியை பயன்படுத்த போகிறீர்களோ அந்த நிதியை எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நாதமாக இருக்கிறது. ஆனா நீங்க தேர்தலில் செலவிடப்பட்டது மட்டுமல்ல, அந்த பணத்தை வைத்துக்கொண்டு வேறு வகையிலும் இப்போது செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வசூலாகி இருக்கிற தொகை எவ்வளவு என்கிற புள்ளி விவரங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே ஒப்பீனியன் தமிழ் வாயிலாக பேசியிருக்கிறோம். எல்லா கட்சிகளையும் விட கூடுதலான பணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கூட லாட்ரி மார்டினுக்கு ஒரு ரைடு நடத்துறாங்க அமலாக்கத்துறை. ரைடு நடத்தி அடுத்த 2வது மாதத்தில் ஒரு மிகப்பெரிய தொகையை அவர் பாரதிய ஜனதாவுக்கு தேர்தல் நிதியாக வழங்குகிறார் அந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக. இப்படி பல்வேறு நிறுவனங்கள், நான் தமிழ்நாடுன்றதான் உதாரணத்துக்கு சொன்னேனே தவிர ஏராளமான நிறுவனங்கள், வட இந்திய நிறுவனங்களும் இதில் பிரதானமான நிறுவனங்களாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். தேர்தலுக்காக மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்துவதற்கு இவர்கள் இவ்வளவு மெனக்கிடவில்லை. மாறாக இந்த நிதியை கொண்டு அவர்களுடைய கட்சியினுடைய கஜானாவை நிரப்புவதற்கு, அவர்கள் கட்சியிலிருந்து எல்லா வகையிலான செலவுகளையும் செய்து கொள்வதற்கு வெளிப்படையாக பேசுவோமே, பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிற இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அல்லவா. மராட்டியத்தில் என்ன செய்தார்கள்? கொள்ளைப்புற வழியாக ஒரு அரசை நிறுவுவதற்கு முயற்சி செய்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசினார்கள். அப்படி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலை பேசுவதற்கு கூட இந்த பணத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் என்கிற சந்தேகம் இப்போது எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது. இதை யார் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு அமைக்க வேண்டும். இது ஒரு புறம். இன்னொரு புறம் அந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னா, அந்த பெட்டிஷன்ல சொல்லி இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எந்த தேதியோடு இது காலாவதியாகிவிட்டது என்று நீதிமன்றம் அறிவித்து விட்டதோ இனிமேல் இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கவும் கூடாது என்று பாரத ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவு, பணம் மாற்றி தரக்கூடாது என்று, விற்பனை செய்யக்கூடாது என்பதும் உத்தரவு. இப்போ ஏற்கனவே வாங்கிய பல எலக்ட்ரல் பாண்ட அவங்க வங்கிக்கு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினர் சேர்க்காம இருந்தாங்க என்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அதை ஏற்கனவே பிரசாந்த் பூஷன் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் நீதிமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நீதிபதிகள் அன்றைக்கு எழுப்பிய கேள்வி, அப்ப என்ன செய்ய போறாங்க? அதை வச்சு இருந்தா பணமாக்கி இருப்பாங்கல்ல, அப்ப அது இல்லைன்னு சொன்னாங்க. அதை ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிற கருத்தாகவே இருந்தாலும் கூட மேலோட்டமாக பார்க்கிற போது உள்ளுக்குள்ள இதுக்குள்ள இன்னொரு செய்தி இருக்கு. முன்தேதியிட்ட பத்திரங்களை எல்லாம் பின்னாளில் அவர்கள் என்கேஷ் பண்ணியிருக்காங்க. என்கேஷ் பண்ணி எந்த நிறுவனங்கள் கொடுத்ததை என்கேஷ் பண்ணாங்களோ அதை திரைமறைவுக்குள் இருந்து பாரத ஸ்டேட் வங்கி செய்திருக்கிறது என்கிற
குற்றச்சாட்டை வழக்கறிஞர் ஜெயேஷ் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் இந்த பெட்டிஷன்ல சொல்றாரு. இதுதான் இப்போது மிக முக்கியமான செய்தி. நீங்க எப்போ 1000 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு மோடி அறிவிச்சாரோ அன்றிலிருந்து அது வெறும் காகிதம் தானே தவிர பணம் அல்ல. அதை வாங்கி கொண்டு எந்த பரிவர்த்தனையும் செய்ய முடியாது. நேரடியாக கொண்டு போய் வங்கியில தான் செலுத்த முடியும். வங்கியில் செலுத்தி வங்கியில் அந்த பணத்தை மாற்றிக்கலாம். இதுதானே அந்த திட்டம். ஆனா இந்த திட்டம் வந்ததுக்கு பிறகு 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து நீங்க இந்த மளிகை கடையில சாமான் வாங்கிக்கலாம், பழைய தேதிக்கு சாமான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றது, பொருள் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும். அதை விட 100 மடங்கு அயோக்கியத்தனமான வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. இனிமேல் தேர்தல் பத்திரங்கள் விற்கக்கூடாது, தேர்தல் பத்திரங்களை வாங்கக்கூடாது என்று முற்றுப்புள்ளி வைத்ததற்கு பிறகு அவர்களிடம் கைவசமாக இருந்த தேர்தல் பத்திரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாரத ஸ்டேட் வங்கியில் முன்தேதியிட்டு அதை பெறுகிறார்கள். அது மாதிரி நிறைய வேலை செய்வாங்க. முன்தேதியிட்ட காசோலைகளை கொண்டு வந்து மாத்துவாங்க. அது இயல்பா அங்க இருக்கிற பேங்க்ல சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பண்ணி கொடுக்குற பேங்க் அதிகாரிகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அப்போ சின்ன சின்ன அளவுல செய்து கொண்டிருந்த வேலையை இப்போது அகில இந்திய அளவில் இவர்கள் செய்கிறார்கள். இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகும் எந்த உத்தரவு? இந்த பண பரிவர்த்தனை என்பதை தாண்டி இந்த நிதி வசூல் என்பதே சட்டத்துக்கு புறம்பானதுன்னு நீதிபதிகள் சொன்ன கருத்து. சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கை இல்லை என்கிற போது அது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையாகி வருகிறது. அப்படி ஒடுக்கப்பட்டதற்கு பின்னும் இவர்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பாரத ஸ்டேட் வங்கியை அணுகி முன்தேதியிட்டு அந்த பணத்தை பெறுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இப்போது வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது என்ன நிலைமைன்னு சொன்னா, உடனடியாக வங்கியினுடைய பரிவர்த்தனைகளை மானிட்டர் பண்ணிடணும். ஏற்கனவே எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் கொடுத்தாங்க, அதை கொண்டு எப்படி பாரத ஸ்டேட் வங்கி பணமாக்கி கொடுத்தது, அது அதோடு இருக்கிறதா? இல்லை இப்போது அந்த நிறுவனங்கள்கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும். இப்போ ஒரு நிறுவனம் 1000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க, 500 கோடி என்கேஷ் பண்ணியாச்சு. மீதி 500 கோடி என்கேஷ் பண்ணாம இருந்தா அதை என்கேஷ் பண்ண முடியாது. அந்த நிறுவனம் தப்பிச்சுக்கிட்டான்னு அர்த்தம். இப்ப அந்த நிறுவனத்தினுடைய பணம் என்கேஷ் பண்ணி கொடுத்திருக்காங்க, அடுத்த தேதி இல்லைன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த தேதியில பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த நிறுவனத்தை நீங்க மிரட்டலாம், வேண்டாம் சொல்லாதேன்னு சொல்லி. ஆனால் 500 ரூபாயை காப்பாத்திக்கணும்னு 500 கோடி ரூபாயை காப்பாத்திக்கணும்னு ஒரு நிறுவனம் முன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா சார், இந்த உத்தரவு மறுவாரம் எங்களுக்கு அந்த பணத்தை எடுத்திருக்காங்க சார். கேட்டதுக்கு பாரத ஸ்டேட் வங்கியில சொன்னாங்க, உங்களுடைய பணம் முன்பே எடுக்கப்பட்டது, சிஸ்டம் எரர்னு சொன்னாங்க, அதனால நாங்க லேட்டா பதிவு பண்ண வேண்டியது ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார். ஆனா பணத்தை எங்களுக்கு தீர்ப்புக்கு பிறகுதான் சார் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு நிறுவனம் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டை ஏறுகிற போது இந்த ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. பாரத ஸ்டேட் வங்கி இழுத்து மூடுகிற நிலைமை வந்துவிடும். ஏன்னு சொன்னா, சட்டத்துக்கு புறம்பான உத்தரவை பிறப்பித்ததற்கு பிறகும், உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்குத்தான் இந்த குழு அமைக்கணும்னு கேட்கிறாங்க. இன்னொன்னு, இந்த பணத்தை பறிமுதல் பண்ணணும்னே சொல்லிட்டாரு நேரடியா மனுதாரராக இருக்கிற விஜய் ஹன்சாரியா. என்ன சொல்றாருன்னா, எப்போது சட்டத்துக்கு புறம்பாக வசூல் செய்யப்பட்ட தொகை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறதோ, சட்டத்துக்கு புறம்பாக சேர்க்கப்பட்ட பணம் எப்படி ஒரு அமைப்பிடமோ அல்லது ஒரு தனிநபரிடமோ இருப்பதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். இப்ப ஜெயலலிதா வழக்குல சார் என்ன சொன்னாங்க நீதிமன்றம்? வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இல்லையா? அதுக்கு அந்த அம்மாவுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. பரப்பன அக்ரஹார சிறையில போய் அந்த அம்மா இருந்தாங்க. அதன் பிறகு ஜாமீன்ல வந்தாங்க. குன்ஹா குமாரசாமியினுடைய வரலாறுகளை எல்லாம் நம்ம இந்தியா அரசியல்ல நம்ம பார்த்தோம். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல எந்தெந்த சொத்துக்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருந்ததோ அதுல சில சொத்துக்கள் அரசு பறிமுதல் பண்ணிடுச்சு இல்லையா? அப்போ நீங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டீங்க, சட்டத்துக்கு புறம்பா சொத்து சேர்த்துட்டீங்கன்னு நீதிமன்றம் சொல்லிவிட்டால் அந்த சொத்து உங்களுடையதல்ல, அது அரசுடையது, அது மக்களுடையது, அது மக்கள் பயன்பாட்டுக்கு போய் சேர வேண்டும். அதுதான் நீதிமன்றத்தினுடைய விதி இல்லையா? இப்போ நீதிமன்றங்கள் என்ன செய்யுது? இந்த பண பரிவர்த்தனை என்பது சட்டத்துக்கு புறம்பாக நடந்தது, வசூல் செய்யப்பட்டது சட்டத்துக்கு புறம்பானது. அப்புறம் எப்படி அந்த பணத்தை அமைப்புகள் வச்சுக்க முடியும்? அது காங்கிரஸ் கட்சியாகவே இருந்தாலும் சரி, வேற சில அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியெல்லாம் பணம் பெற்றிருக்கிறதோ அந்த பணம் சட்டத்துக்கு புறம்பான பணம்னு திருப்பி ஒப்படைக்கிறது தானே சரியா இருக்கும். அதைத்தான் இந்த வழக்கில மனுதாரராக இருக்கிற விஜய் ஹன்சாரியா குறிப்பிட்டு சொல்கிறார். இப்போது நீதிமன்றம் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். தேர்தல் பத்திரத்துக்கு உச்சநீதிமன்றம் தடை போட்ட பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியான தேர்தல் பத்திரத்தை மறுபடியும் நாங்க கொண்டு வருவோம்னாங்க. அதாவது மற்ற அனைவருமே, நிதின் கட்கரி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், எல்லோருமே நாங்க உச்சநீதிமன்றத்தை ஏத்துக்கிறோம். ஆனா இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு தான் கொண்டு வந்தோம் அப்படின்றதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் நாங்க மறுபடியும் வெற்றி பெற்றவுடன் கொண்டு வருவோம்னு சொன்னாங்களே. ஆனா இப்படியான குற்றச்சாட்டுகளையோட இப்படி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்துல. அப்ப நிர்மலா சீதாராமன்
இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவருடைய நிர்வாகத்தின் கீழ தான் எஸ்பிஐ வந்து ஒவ்வொரு முறையுமே எலக்ட்ரோ பாண்ட சேல்ஸ் பண்ண ரிப்போர்ட்டையும் குடுத்திருக்காங்க. அப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லி தானே ஆகணும். இப்போது கூட இந்த தேர்தல் பத்திரத்தை யாரும் ஏற்கவில்லை என்று எதிர்க்கவில்லை அரசியல் கட்சிகள். மாறாக அரசு இயந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அரசு ஏஜென்சிஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல சார், அட்டானமஸ் பாடி, சிபிஐ போன்ற அமைப்புகள், இடி போன்ற அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள், இவற்றையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்த எலக்ட்ரோல் பாண்டை வித்திருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரோல் பாண்டுல பணம் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் இப்போது இருக்கிற குற்றச்சாட்டு. இதைத்தான் தடுத்து நிறுத்த வேண்டும். எலக்ட்ரோல் பாண்டை தடுத்து நிறுத்தணும்ன்றதுக்கான காரணம் வந்து எலக்ட்ரோல் பாண்டு தப்பா இருக்குங்கிறது அல்ல, அதை ஆளுங்கட்சி தன்னுடைய அதிகாரத்துக்கு வளைத்துக் கொள்கிறது என்பதுதான். நீங்க எல்லோரும் ஏற்கிற மாதிரின்னா எல்லோரும் ஏற்கிறது மாதிரி எதை கொண்டு வருவீங்க? நாங்க இனிமே இடி அனுப்பிச்சு வாங்க மாட்டோம், நேரடியா போய் வாங்கிக்கிறோம்ன்ற மெத்தடை நீங்க கொண்டு வர போறீங்களா? அது இல்ல. எதுக்கு நீதிமன்றம் உத்தரவு தருமா இல்லையா என்பதல்ல. ஏற்கனவே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து முடித்து விட்டு இப்போது சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்தே உங்களால் விடுபட்டு வர முடியவில்லை. இப்போது வரை நீரு குத்த நெருப்பாகவே அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தீர்ப்பு வந்தால் அடுத்த தீர்ப்பு உங்களுக்கு சிக்கலாகிறது. ஒரு தீர்ப்பு வந்தால் அடுத்த மனுதாரர் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிற வகையில் வந்து நிற்கிறார். ஏனென்று சொன்னால் இதுல அவ்வளவு தவறுகளையும் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக செய்திருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து எதிர்த்தரப்பினர் எல்லோரும் ஒரு சேர நிற்கிறார்கள். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. இந்த எலக்ட்ரோல் பாண்டுல காங்கிரஸ் தான் பணம் வாங்குச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் பணம் வாங்கியிருக்கு, பகுஜன் சமாஜ் கட்சி பணம் வாங்கியிருக்கு, இப்படி எல்லா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் வாங்கியிருக்கிறாங்க. யாரும் இதை எதிர்க்கல. ஆனா இன்டென்ஷனா பண்ணது யாரு? இப்ப நீங்க எல்லோரும் ஏற்கிற வகையிலன்னா இன்டென்ஷனா பண்றதை எல்லோரும் ஏத்துக்கிற நிலைமைக்கு வருவாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல நாங்க இன்டென்ஷனா பண்ண மாட்டோம்னு நீங்க நாடாளுமன்றத்துல எல்லார் மத்தியிலும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு இதை எல்லாரும் ஏற்க வைக்க போறீங்களாங்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா? என்னை பொறுத்தவரையிலே மீண்டும் ஒரு முறை எலக்ட்ரோல் பாண்டு வருவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. நிர்மலா சீதாராமன் அம்மையார் வழக்கம் போல தன்னுடைய பொய்யை கட்டவிழ்த்துக் கொண்டே இருக்கிறாரே தவிர அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் இப்போது இருக்கிற நிலைமை என்னவென்று கேட்டால், ஏற்கனவே எவ்வளவு சேர்க்கப்பட்டது அந்த பணம், அந்த பணத்தை இவர்கள் என்ன செய்தார்கள், இப்படிப்பட்ட எல்லா கேள்விக்கும் இவர்கள் பதில் சொல்கிற நிலைக்கு இப்போது வந்திருக்கிறார்கள். முன் தேதியிட்டு ஒருவேளை இவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. முன் தேதியிட்டு பெற்றிருந்தால் இவர்கள் அந்த பணத்தை திரும்ப ஒப்படைக்கவும் வேண்டும். இப்படி ஒரு தவறுக்கு துணை போயிருக்கிற எஸ்பிஐ அமைப்பை நீதிபதிகள் என்ன சொல்ல போகிறார்கள், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.